ஹாய்! அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் வர சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, குளுக்கோஸ் குடிக்கிறதுக்கு. எனக்கு வந்து 4 மந்த்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ வந்துட்டு அதனால குளுக்கோஸ் குடிக்கணுமா. நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இது கேள்விப்பட்டதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி குளுக்கோஸ் குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு தெரியல எப்படி வாமிட் வருமா? எப்படி இருக்கும்னு எனக்கு சத்தியமா தெரியல. நீங்கள் யாராச்சும் குடிச்சிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். நான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். அதனால் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எப்படி இருக்குமோ? ஏன்னா ஏற்கனவே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வாமிட்டிங் இருக்குது. உங்களுக்கே தெரியும் இல்லையா? வாமிட் வந்துட்டு தான் இருக்குது. டேப்லெட் சாப்பிட்லன்னா வாமிட் நிற்கவே நிற்காது. அந்த நாள் ஃபுல்லாக டேப்லெட்டில் தான் அந்த நாளே எனக்கு போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த குளுக்கோஸ் எப்படி இருக்குமோ எனக்கு தெரியல. மாமா வந்து வண்டி எடுக்க போயிருக்காரு. மாமா வந்த பின்னே நானும் மாமாவும் ஹாஸ்பிட்டல் போவோம். போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். என்ன மாமா காணோம். நான் ரெடி ஆகிட்டேன், உட்காந்துட்டு இருக்கேன். நான் மாமா வந்துட்டு கிளம்பிடுவோம். நீங்கள் எல்லோரும் காலையில் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். பின்ன வந்துட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க இனிமேல் சரண்யா பற்றி வீடியோ போடாதீங்க. ஏன்னா நீங்கள் அவங்கள பற்றி அடுத்தவங்களுக்கு வந்துட்டு அவங்க உங்களை பேசுகிறாங்கிறதுக்காக நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா அது வந்து வியூஸ்க்காக போடுற மாதிரி ஆயிரும்னு சொல்லி அவர் அண்ணா சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அதனால வந்துட்டு நானுமே வந்து முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் வந்துட்டு அப்படி மாதிரி வீடியோ போட மாட்டேன். ஓகே, பாய். ஹாய்! நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கோம். எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குளுக்கோஸ் குடிக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். 4th மந்த்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுல. ஸோ அதை வந்து குளுக்கோஸ் குடிக்கணும்னு சொல்லி வர சொல்லியிருந்தாங்க. 9 மணிக்கே வர சொல்லியிருந்தாங்க. டைம் ஆயிடுச்சு. பட் எப்படின்னு தெரியல. ஒருவேளை குளுக்கோஸ் குடிக்க முடியலன்னா நாங்கள் வந்து சூரி படம் குடிச்சிட்டு வருவோம். எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லிடு. ஏன்னா மாமா வந்து ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கு. அதனால என்ன விட எத்தனை பேர் ரோடு எல்லாமே என்ன மட்டும் இருவை என்று தேடி வந்தது. ஃபஸ்ட் டைம் வந்து குளுக்கோஸ் குடிக்கிறேன்னா, ஸோ அதனால் வந்துட்டு மாமா சொல்லிச்சு சாமி கும்பிட்டுட்டு குடி அப்படின்னு சொன்னாங்க. குடித்தோன்னு பார்த்தீங்கன்னா சரியான இனிப்பாக இருந்துச்சு. செம்ம இனிப்பு. ஐயோ, வாமிட்டே வர மாதிரி இருந்துச்சு. அது பெரிய டம்ளரில் வேறு கொடுத்துட்டாங்க. அப்போ வந்துட்டு அந்த அக்கா நர்ஸ் அக்கா வந்து பார்த்துட்டு சொன்னாங்க ஃபுல்லாத்தையும் குடிச்சிரு, எப்படியாச்சு குடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் குடிக்கவே முடியல. பாருங்கள் எப்படி என்னோடய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு. ரொம்ப கஷ்டப்பட்டு குடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. உங்களுக்கு யாராச்சும் இந்த அனுபவம் இருக்கான்னு சொல்லுங்கள். குளுக்கோஸ் குடிச்சிட்டு நடக்க சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து நான் நடந்துகிட்டு இருந்தேன். பார்த்தீங்களா, நான் புலம்பிகிட்டே இருந்தேன். என்னடா ரொம்ப இனிப்பாக இருக்குது, தண்ணியும் குடிக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க. இப்போ எதுவும் குடிக்க வேணாம், வாக் மட்டும் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதனால் நான் நடந்துகிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரமாக. அதுவுமே நடக்க முடியல. கொஞ்சம் உட்காந்து நடந்துகிட்டே இருந்தேன். எதுக்கு இந்த குளுக்கோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். எதுக்குன்னா நம்மளோட சுகரோட லெவல் வந்து எப்படி இருக்குது, அதாவது சுகரோட லெவல் வந்து என்ன சொல்லுவாங்க, மீடியமாக இருக்கா இல்லை ஹையாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக தான் இந்த குளுக்கோஸ் குடிக்க சொல்லுவாங்களாம். குடித்து 2.5 மணி நேரம் கழித்து செக் பண்ணுவாங்க. ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. நம்மளோட சுகர் லெவல் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்க்குறதுக்காக. அதுக்கு பின்னே வந்துட்டு நானும் மாமாவும் உட்காந்துட்டு மாமா வந்து ஏதோ காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நான் வாமிட் எடுத்துட்டேன். ஃபுல்லாக வாமிட் எடுத்துகிட்டு தான் வந்தேன். அதுக்கு 1 மணி நேரம் நான் கண்ட்ரோலாக இருந்தேன். அந்த 1 மணி நேரத்துக்கு பின்னே வந்து என்னால் கண்ட்ரோலாக இருக்கவே முடியல. செம வாமிட்டு. அதுக்கு பின்னே போய்ட்டு வாமிட் எடுத்துகிட்டு அதுக்கு பின்னே வந்து உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் மாமா ஏதோ கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் சிரிச்சிட்டு அந்த மாதிரிக்கு இருந்தேன். உங்கள் ஒரு முகத்தை திருமுகமாக திருப்புங்கோ சொல்லி இங்கே வா, இங்கே நீங்கள் வா. அப்படியே உட்காந்து கொஞ்சம் நேரம் உட்கார சொல்லிட்டாங்க வெளியே. அப்புறம் வந்து அப்படியே உட்காந்துட்டே இருந்தோம். அப்புறம் மாமா வந்து ஏதோ சும்மா காமெடி பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாப்பா வந்து அதில் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அங்கே துணி வந்து காய போட்டிருந்தாங்க. அந்த துணி எடுத்துக்க போனாங்க. அப்போ அந்த பாப்பாவை கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அதான் அந்த பாப்பா சொல்லிகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை பேசிகிட்டு இருந்துச்சு. உங்களோட ஊர் எங்கே இருக்குது, அப்புறம் அந்த பாப்பாவுக்கு வந்து ஒரு தங்கச்சி பாப்பா ஒன்று இருக்குது, குட்டி பாப்பா, குழந்தை பிறந்திருக்கு போல். அவங்களும் அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வந்துருந்தாங்களா. அப்போ அந்த தம்பி பாப்பா பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் பேசிகிட்டே நாங்களும் உட்காந்து சிரித்து பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா ப்ளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம். ப்ளட் டெஸ்ட் எடுத்ததில் வந்து சுகர் வந்து ரொம்ப லோவில் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஏன்னா வாமிட் எடுத்துகிட்டேன் இல்லையா. ஸோ அதனால் வந்து அக்யூரேட்டாக பார்க்க முடியல சுகரோட லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால் நெக்ஸ்ட் வீக் வர சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து தேர்ஸ்டே வர சொல்லியிருக்காங்க.
அப்போ வந்து இதே மாதிரி குளுக்கோஸ் குடித்து சுகரோட லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணுன்னு சொல்லி வர சொல்லியிருக்காங்க. அப்புறம் நாங்கள் டாக்டரே மீட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ன மாதிரி நீங்களும் குளுக்கோஸ் குடித்து வாமிட் எடுத்தவங்க எத்தனை பேருன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ. வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்துட்டு மாமாவும் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. எங்களுக்கு அங்கே ஃபுட்டு கொடுத்தாங்க. ஆனால் அது வீடியோ எடுக்க முடியல. அதுவும் இல்லாமல் வீட்டுக்கு வந்தோடனே ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு. நானும் படுத்து தூங்கிட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு வீடியோ எடுக்க முடியல. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.